வணக்கம் மக்களே. லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் ஆஃப்டர் 12th டிகிரி பண்ணலாமா வேண்டாமா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த முழு வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு லாஜிஸ்டிக்ஸை பற்றி தெரியாது. எல்லாருமே ஆர்ட்ஸு இன்ஜினியரிங் தான் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹைடனாக ஜேமாக இந்த ஒரு கோர்ஸ் இங்கே இருக்குன்னுள்ளதே பல மக்களுக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி இங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th முடித்ததும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன கோர்ஸை படிக்கிறது, இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸா? ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஹைடன் கோர்ஸ் இருக்குது. இதுக்கு டிகிரி இல்லாமல் கூட நீங்கள் ஜாப் வாங்கிக்கலாம். ஃபாரினில் கூட பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இதுக்கு டிமாண்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சாதாரண எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் கேரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இதில் நான் உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸோடைய பேசிஸு, 12th விசஸ் டிகிரி கன்ஃபியூஷன் ஒரு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். ரியல் சேலரி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஜாப் ரியாலிட்டி, கோர்ஸ் ஃபீ, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறேன். லாஜிஸ்டிக்ஸ்னால் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது தான் லாஜிஸ்டிக்ஸு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா சீவே டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெண்டாவது ரோட்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா ஏர்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்த ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம். சைலண்டாக பூமப். ஒரு நாளைக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா என்டையர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குளோபலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஷேர் மார்க்கெட்ஸ் அடி வாங்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு மெயின் டிபார்ட்மெண்ட் தான் லாஜிஸ்டிக்ஸ். இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குவோம். இந்த மொபைல் ஃபோனை சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஷிப்பில் இந்தியாவுக்கு வருது. போர்ட்டில் அன்லோட் ஆகுது. வேர்ஹவுஸுக்கு போகுது. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது. கஸ்டமர் ஆர்டர் பண்ணுறாங்க. டெலிவரி ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த ஃபுல் செயினை சப்ளை செயின் ப்ளஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அமேசானும் கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டும் கிடையாது, ஈவன் தோ சூப்பர் மார்க்கெட்டும் ரன் ஆக முடியாது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடியலே ஒன் ஆஃப் த ஜாம்பவான்னு சொல்லலாம். இதோட நான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம்னு. 12th அப்புறம் டிப்ளமோ இன் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, டிப்ளமோ இன் ஏவியேஷன் இருக்குது, டிப்ளமோ இன் சப்ளை செயின் இருக்குது, பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, எம்பிஏ சப்ளை செயின் இருக்குது, பிஹெச்டியில் கூட பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸோடைய ஃபீஸை பற்றி பார்த்துக்கலாம். டிப்ளமோ இருந்தால் 30,000 to 1,00,000 வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. இதே டிகிரியாக இருந்தீங்கன்னா 1,00,000 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, இன்வென்ட்ரி கண்ட்ரோலு, ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர்ட் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரிப்பட்ட இன்னும் கொஞ்சம் ரிலேட்டட் சப்ஜெக்டோட வருது. இதில் தியரி மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலும் அதிகமாக இருக்கும். 12th முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரிக்கு கம்பேரிசன் எடுத்துட்டீங்கன்னா ஆஃப்டர் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். சேலரி கொஞ்சம் லோவாக தான் ஆரம்பிக்கும். எப்போவுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஜாப்னால சேலரி கம்மியாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டேபிளான க்ரோத் இருக்கும் ஒரு ஐடியை கம்பேர் பண்ணும்போது. இதே டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 3 years 4 years தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு பொசிஷன் கிடைக்கும். கம்பேர் பண்ணும்போது ஒரு டிப்ளமோவுக்கு ஒரு சேலரி கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா 12th பிறகு நீங்கள் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன் நீங்கள் மாறிக்கலாம். இதே டிகிரி ப்ளஸ் நீங்கள் ஒரு எம்பிஏ போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஹையர் சேலரி வாங்குறோட வாய்ப்புகள் 60 to 70% இருக்குது. போத்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல்ஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு அடுத்தது எப்படி மூவ் பண்ண பொறுத்து தான் இந்த போத் பார்ட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு சேலரியோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஓகேவா? நான் இந்த இன்டர்நெட்டில் சொல்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு சொல்கிற போகிறதெல்லாம் கிடையாது. ரியல் நானே இது இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆள் தான். ரியலான சேலரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 15 டூ 25 தாங்க ஃப்ரெஷருக்கு சேலரி. இதே ஒரு 3 வருஷம் தாண்டுச்சுன்னா 30 டூ 50,000 வரைக்கும் சாலரிடா கிடைக்குது. நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே கிடைக்குது. இதே 5+ இயர்ஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து 60 டூ 80,000 ஒரு 80 டூ 90 வரைக்கும் வாங்குறாங்க. இதே ஒரு 10 வருஷம், 15 வருஷம் ஆயிட்டாங்கன்னா 1லேருந்து 1 1/4, 2 வரைக்கும் வாங்குறாங்க. இதே இத நம்ம வந்து ஒரு அப்ராடோட கம்பேர் பண்ணோம். துபாய், சிங்கப்பூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து 1லேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில் தான் உங்களுடைய சேலரி குரோத் வந்து இங்க வந்து ஏத்தியே விடும். ஜாப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இங்க வரும்னா, என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இ-காமர்ஸ், ஷிப்பிங் லைன்ஸ், ஏர்லைன்ஸ், ரீட்டெயில் இதுல என்னென்ன ஜாப் ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸ் கோஆர்டினேட்டர், வேர்ஹவுஸ் சூப்பர்வைசர், டிஎல், டீம் மெம்பர், அடுத்து மேனேஜர், லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர், லாஜிஸ்டிக்ஸ் சூப்பர்வைசர், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர், டிஎல், டிஎம், சப்ளை செயின் மேனேஜர், சப்ளை செயின் கோஆர்டினேட்டர், அங்கேயும் டிஎல், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்வைசர்ஸ். ஸோ இது ஐடி கம்பெனி போல இல்ல. இது ஆல்வேஸ் எப்பவுமே வந்து ஒரு டிமாண்டான ஒரு இண்டஸ்ட்ரி. இந்தியால இன்னைக்கு இ-காமர்ஸ் அதிகமா பூம் ஆயிருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய growth மேசிவ் கணக்கில்லாம போயிட்டே இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ் இன்னைக்கு ஒன் ஆஃப் த மெயின் டிமாண்ட். இந்த இந்த பீக்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் கேஸ் சப்ளை ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதுக்கு ஏன் பார்த்தீங்கன்னா வந்து மத்த நாடுகள்ல வரக்கூடிய சரக்குகள் நம்ம நாட்டுக்கு வரல. கேஸ் சப்ளை ப்ராப்பரா இருக்கிறதுக்கு இங்க வந்து சப்ளை செயின் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது கூடயே லாஜிஸ்டிக்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கப்பல் வழியா வந்து போர்ட்ல லோட் பண்ணி, பின்ன வந்து டேங்க்ல ஃபில் பண்ணி, டேங்க்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் லாரிஸ்ல வந்து குடுத்து, இங்க இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டேஷன்ல வந்து குடுப்பாங்க. ஸோ இங்க மூலப்பொருள் வராதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்டையர் ஸ்டாப் ஆச்சு. இப்ப என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்க டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கலாம், ஒரு நாளைக்கு லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டாப் ஆச்சுன்னா என்டையர் ப்ராசஸிங் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் ஒரு ரியாலிட்டி வந்து சொல்லிக்கிறேன். இத நான் வந்து ரொம்ப முக்கியமா உங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஒர்க் பத்தி நான் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒர்க் கண்டிப்பா வந்து ப்ரெஷரா தான் இருக்கும். பிசிக்கல் ஒர்க்கும் செய்ற மாரி தான் இருக்கும். ஓகேவா? நைட் ஷிஃப்ட்டும் வந்து இதுல இருக்க வாய்ப்புகள் 90% இருக்கு. ஆனா, இதுல ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குரோத் ஸ்டேபிளா இருக்கு. அப்ராட் சான்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு ஃபைனல் டிசிஷன் வருவோம். இந்த ஒரு 3 கொஸ்டின கேளுங்க. அதாவது குயிக்கா ஜாப் வேணுமா? இல்ல ஃபீல்டு ஒர்க் ஓகேவா? இல்ல பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பிஸ்னா லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ஒரு கிரேட் சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பானது இருந்துச்சுன்னா, ஒரு லைக் பண்ணுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்க. அதே டைம் இப்போ +2 முடிச்சிருக்கவங்களோ, இல்ல டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கோ, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோ வந்து அனுப்புங்க. ஸோ, உங்களுக்கு இதில ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு ரிப்ளை வீடியோ போடுறேன். இந்த இண்டஸ்ட்ரியில மோர் தென் ஒரு 11 டூ 12 இயர்ஸா இருக்கிறேன். நான் ஒரு பிஏ இன்ஜினியர். இந்த இண்டஸ்ட்ரியில தான் என்னுடைய டெவலப்மெண்ட்டும் இருக்கு. ஸோ, இந்த இண்டஸ்ட்ரிய வந்து மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்தணும். நீங்களும் வந்து இதில பயனடையணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு ஷேர் பண்ணி மக்களுக்கு வந்து குடுங்க. அதே டைம் வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு வேண்டி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.